நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. மாவை டப்பா டப்பாவாக அரைச்சி வச்சிட வேண்டியது, அப்புறம் டெய்லி தோசை கொடுக்க வேண்டியது அப்படின்னு கொஞ்சம் கோபம்தான் வாசினிக்கு. 2 வருஷம் முன்னாடி திருப்பாவை பாசுரங்கள் ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தப்போ கீழ்வானம் வெள்ளென்று இந்த பாசுரத்தில் 8வது பாசுரத்தில் எரும மாடு பற்றி ஆண்டாள் குறிப்பிடுவா. எரும மாடு நம்ம எங்கே போகிறது, நமக்கு நிறைய பசுமாடு வேணால் வீட்டில் வீடு பூரா நிறைய இருக்குது பொம்மைகள். ஆனால் எரும மாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நைட்டு தூக்கத்தில் தான் எனக்கு மீனாட்சி கையில் இருக்கிற கிளி சீட்டு எடுத்து கொடுத்தது. இந்த மாதிரி மார்க்கண்டேயன் செட்டில் ஒரு எரும மாடு இருக்குது, நீ போய் அதை எடுத்துக்கோட்டு. யமதர்மராஜா இதில் உட்காந்துருப்பார், அதை தூக்கி வச்சுட்டு இந்த எரும மாடை தூக்கிட்டு வச்சு தான் அந்த பாசுரம் எடுத்தேன். அந்த நினைவு வந்தது. ஏன்னா இன்றைக்கி 8வது பாசுரத்தை நான் நிறைவு பண்ணியிருக்கேன். இங்கே யமதர்மராஜா உட்காந்துருந்ததுனால அதை எடுத்ததுனால தோல் உரிஞ்சு போச்சு இந்த எரும மாட்டுக்கு. மீனாட்சி கையில் இருக்கிற கிளி அவகிட்ட நம்மளுடைய கோரிக்கையை சதா சர்வகாலமும் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சத்தியமோ அதே மாதிரி மீனாட்சி என்ன நினைக்கிறா, நம்ம அம்மா என்ன நினைக்கிறா, மனசில் என்ன விஷயங்களை நமக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதையும் கிளி மூலமாக தான் சொல்லி அனுப்புவா. அந்த கிளி சீட்டு எடுத்து கொடுக்கும், சில பேருக்கு அது கனவுல எடுத்து கொடுக்கும், சில பேருக்கு நினைவுகளில் எடுத்து கொடுக்கும். எப்படியோ ஆனால் அவளும் நம்மக்கிட்ட அவளுடைய ரகசியங்களை எண்ணங்களை ஷேர் பண்ணுவா. அன்னம் ஷாப் விலாக் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நான் மடிப்பாக்கம் போயிருந்தேன். அன்னம் ரெசிபீஸ் உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமானவங்க தான். அந்த ஷாப்பில் இருந்து ஒரு இட்லி பானை, அதில் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுற மாதிரியும் துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் மேக்கர், கரண்டி வகைகள் சைஸ் வாரியாக வாங்கிட்டு ஸ்டீமரோட, அதாவது இட்லி பானையில் வைக்கிற மாதிரி மினி இட்லியும், இந்த மினி இட்லி தட்டு எனக்கு கொழுக்கட்டைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி, அது எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு, நெய் ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி ஃபில்டர், ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு டிகாஷன் இறக்குற மாதிரி, வத்தல் வடாம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். இடியாப்ப மாவு அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு, நட் மிக்ஸ் பவுடர் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க, அதையும் வாங்கினேன். தோசை ஊற்றும் போது யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன ஸ்பூன், இது ரொம்ப குவாலிட்டியாக நல்ல திக்னஸோடு இருந்தது. அதனால் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு பெங்களூர் போக வேண்டிய ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு. அது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆனது. வேறு வழி இல்லாமல் பெங்களூர் அவளோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் தான் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, இவன் என் பொண்ணு அஷ்ருதான் பேர். சில பேருக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க, அதனால் நான் அறிமுகப்படுத்துகிறேன். பெங்களூர் போயிட்டுருக்கோம், ட்ரைவ் பண்ணி போயிட்டு அப்பாவை பார்க்குறதுக்கு, என்ன பெத்த அப்பாவை பார்க்க. ஆமாம்.